நிச்சயமாக சமையல் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படாது, மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கும் என திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், என்டிஏ கூட்டணி தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்காக ஒவ்வொரு செயலையும் பிரதமர் மோடி திட்டமிட்டு செய்து வருகிறார் என தெரிவித்தார். இந்த அரசு, மத்திய அரசு இந்த மாதம் முழுவதும் எண்ணெய் நிறுவனங்கள் உறுதி கொடுத்திருக்கின்றன. நிச்சயமா சிலிண்டர் கிடைக்கும், அது கிடைக்கின்ற உறுதியை எண்ணெய் நிறுவனங்கள் அளித்திருக்கின்றன. அதற்கு முன்பு அவசரப்பட்டு சில பேர் தங்களுடைய அந்த சிலிண்டரை பதுக்கி வைக்கிற காரணத்தினால இதை கவனிக்க வேண்டியது யாரு? மாநில அரசு. மாநில அரசு தான் இங்க தப்பு நடக்காம நுகர்வோர் இருக்கிற பண்ணணும். ஆனால் மாநில அரசு தவறுகிற காரணத்தால் இன்றைக்கு சிலிண்டர் பஞ்சம் பண்ண சில இடங்களில் செய்தி பரவுகிறது. ஆனால் நிச்சயமாக இதற்கான வழிவகையை மத்திய அரசு ஏற்பாடு செய்யும். எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த அறிவிப்பா இருக்குன்றீங்க? தமிழகத்திலே மிக முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்ச்சியாக இந்த கூட்டணி அரசு, மத்திய அரசு என்ற ஒரு வகையிலே நம்முடைய வரவேற்பு பெற்றாலும் இன்றைக்கு இருக்கிற கூட்டணி தமிழகத்தில் அதிமுக மாண்புமிகு எடப்பாடியார் தலைமையிலான கூட்டணி, நம்முடைய மத்திய அரசில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி, அமமுக, பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற கூட்டணி கட்சியில் அமைந்த இந்த என்டிஏ கூட்டணி மிகப்பெரிய வெற்றியினை பெறுவதற்கு ஏதுவாக திட்டமிட்டு செய்யறாங்க. தற்காலிகமான திட்டத்தை விட நிரந்தரமான திட்டங்களை எய்ம்ஸ் மருத்துவமனை மிக விரைவாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதை பயன்படுத்துவதற்கு வசதியாக இன்றைக்கு விமான நிலையமும் சர்வதேச விமான நிலையமா மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதே போன்று இங்கே அருகாமையில் இருக்கிற பல்வேறு கல்வி நிலையங்கள், பல்வேறு மருத்துவமனைகள் மிகச் சிறப்பாக வருவதற்கும், சுற்றுப்புறங்கள் தொழில் வளர்ச்சி காண்பதற்கும் இது ஏதுவாக அமையும். ஏன்னா எல்லாரும் தூத்துக்குடி நோக்கி செல்வதை மாற்றி மதுரையை சுற்றி இந்த கலாச்சார நகர், பண்பாடு நகர், மீனாட்சி அம்மனுடைய நகர், அருள்மிகு திருமுருகன் இருக்கிற மதுரை மாவட்டம் இன்னும் சிறப்பு பெறுவதற்கான வழிவகையை மத்திய அரசும் அவங்களுடைய இணக்கமான உணர்வு கொண்டிருக்கிற மாநில அரசாக இருந்த போது ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரி கொடுத்த அருமையான எடப்பாடியாரும் இணக்கமான உணர்வோடு தமிழகத்தின் வளர்ச்சிக்கு உற்ற துணையாக மிகச் சிறப்பாக இருப்பார். அரசியலில் பொதுவாக எலெக்ஷனுக்கான அறிவிப்பு இல்லை, அந்த அறிவிப்பு நிரந்தரமான அறிவிப்பு. அது தேர்தலுக்கு அறிவிக்கிற. ஏன்னா மத்திய அரசு இன்றோடு முடிய போற அரசியல் இன்னும் அவங்களுக்கு காலகட்டம். சில பேர் முடிகிற காலத்துல அறிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் 15 நாள் இருக்கு, ஒரு வாரம் இருக்கு, ஒரு மாசம் இருக்கு. இப்ப அள்ளி பணத்தை நேரடியா அரசாங்க பணத்தை திட்டமிடாமல், அதற்கான வழிவகை தேடாமல் 10 லட்சம் கோடி கடனை பெற்றுக் கொண்டு இருக்கிறாங்க. பட் மத்திய அரசு நீண்ட நெடிய இன்னும் 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் இருக்கக்கூடிய அரசு திட்டமிட்ட ஒரு செயல்படுறது இதை மறுக்க முடியாது. அப்புறம் இங்க எல்லா நிகழ்ச்சியிலையும் ஏன் போனாலும் மதிப்பிற்குரிய மோடி அவர்கள் கலந்த போது இங்க மாநில அமைச்சர் கலந்து கொண்டார்கள். நகாய் நிகழ்ச்சி நடக்கும் போது ராமேஸ்வரம் சாலை, பரமக்குடி சாலை, இங்க இருக்கிற கொச்சின் சாலை போது அதை மட்டும் ஏற்றுக்கொண்டார்களா? எந்த வகையில் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள்? இது இயற்கை மட்டும் இல்லை, இது எங்களுக்கு கிடைத்த வாய்ப்பு.